ஹலோ அனிமேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு வரத் ஏவிஎஃப்எக்ஸ் சேனல். நம்ம சேனல் இதோட 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். 500 சப்ஸ்கிரைபர்ன்றது சின்ன அமௌண்ட் இல்லை, உண்மையிலே இது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய டுட்டோரியல்ஸ் அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் வரும். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலில் இதுக்கப்புறம் ஒரு புது சீரீஸ் ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். இதுவும் நான் ஏற்கனவே சொன்னது தான், பிஹைண்ட் த சீன்ஸ் இல்லைனா ஒரு மூவியோட மேக்கிங்கை பற்றி நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில் இப்போ மேக்கிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம். இப்போ ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் மூவி வருதுன்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு அனிமேஷன் மூவி வருதுன்னா அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு மேக்கிங் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுவுமே இப்போ ஷூட் பண்ண கிடையாது, கோவிட் சமயத்தில் நான் ஷூட் பண்ணது. நான் எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு சேனல் இருக்குது, லிட்டில் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் பொன்னியின் செல்வனை மோஷன் காமிக்ஸாக நாங்கள் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோடு வரைக்கும் போட்டிருந்தோம். முதல் 3 எபிசோட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். 4வது எபிசோடு கொஞ்சம் 2D அனிமேஷனில் பண்ணோம். அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்டைலை மாற்றி மாற்றி ஒரு 9 எபிசோடு வரைக்கும் பண்ணோம். இதெல்லாம் பண்ணும்போது கோவிடில் ஸ்டக் ஆகிட்டோம். எங்கள் எல்லாருக்குமே ஜாப் இல்லை, ஸோ ஃபண்டு இல்லை. ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். 9வது எபிசோடுக்கு மேலே எங்களால் இதை கண்டினியூ பண்ண முடியல. காரணம் ஃபண்டு தான். ஸோ இல்லாமல் அப்படியே நிறுத்திட்டோம். என்னென்னா இந்த 9 எபிசோட் பண்ணும்போது ஒவ்வொரு எபிசோடும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 மாதம் இல்லை 3 மாதம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சேனல் ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கும் ஆடியன்ஸோட. ஸோ ஆடியன்ஸை கொஞ்சம் எங்கேஜாக வச்சுருக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி அந்த சேனலில் போட்டேன். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணி தான் எனக்கு தெரியும் ஆடியன்ஸ் யாருக்குமே இந்த கண்டென்ட் பிடிக்கல. அவங்க எல்லாருமே பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி ஒரு வரலாறு பேஸ் பண்ண நாவல், அப்படி இல்லைனா ஒரு ஸ்டோரியாக தான் எதிர்பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸோ டெக்னிக்கலாகவோ எதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த சேனல்லேருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வியூஸே சுத்தமாக போகல. ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஆடியன்ஸ்க்கு யாருக்கும் இது பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். நம்ம ஏற்கனவே இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அப்பயுமே இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குன்றது எனக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ரீசெண்டாக தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம், இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்ல, அந்த வீடியோஸ் அப்படியே இருக்குது, பேசாமல் நம்ம ஏன் அதை திரும்ப இந்த சேனல் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 17 வீடியோ கிட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக, அதாவது நாளைக்கு இல்லை நாளைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா வீடியோவும் ஒரேடியாக லான்ச் பண்ணிவிடுவேன். ஒன்று லான்ச் பண்ண போகிறதில்ல, ஒரேடியாக லான்ச் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பேசிக்காக இது என்னென்னா, மூவி மேக்கிங்கை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அனிமேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி டீம்லாம் டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான் பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஒரேடியாக நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணி போட போகிறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் தனியாக வரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்படியே மொத்தமாக வந்துடும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஏன் இந்த சேனல் நம்ம அதை போகிறோன்னா, கண்டிப்பாக இங்கே அனிமேட்டர்ஸ் இருப்பீங்க, அப்படி இல்லைனா கேமர்ஸ் இருப்பீங்க, அப்படி இல்லைனா விஎஃப்எக்ஸ் லைனில் இருக்கவங்களோ இல்லை 3D ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் போர் அடிக்கிறதா இருக்காது, கண்டிப்பாக எங்கேஜாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு லேர்னிங்காக இருக்கும். அது மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன். இது ஒரு அன்வான்டான ஒரு சீரீஸாக இருக்காது, ஒரு லேர்னிங்கான சீரீஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி 3D ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா, 3Dயோ இல்லை அனிமேஷன் ஃபீல்டோ இருக்கோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் எதுவுமே நான் இப்போ எடுக்கலை. இது எல்லாமே லாக்டவுன் அப்போ, இன்னும் 2022 இல்லை 2022 அந்த சமயம் நினைக்கிறேன், அப்போ எடுத்தது. அந்த வீடியோஸை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, தாட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். இதுக்கப்புறம் புதுசாக வர மூவிஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி மேக்கிங் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு மூவிஸ்க்கு இதை எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து கூட நம்ம பிரேக் டவுன் பண்ணி போடலாம். ஸோ இதை ஒரு தனி சீரீஸாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டுட்டோரியல் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுட்டேன், எடிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா ரிலீஸ் ஆகும். மாடிஃபையர் சீரீஸுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே தொடர்ந்து வரும். அது எப்பயுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இதுவும் ஒரு சைட் பை சைட் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரத் ஏவிஎஃப்எக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்ட் 1ல் ஸ்கெலட்டன் பைரட்ஸை காமிச்சதுக்கு அப்புறமா பார்ட் 2லையும் இதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட குழுவினருக்கு மிகப்பெரிய சேலஞ்சு. சொல்லப்போனால் அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே பார்ட் 2 வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் டேவிட் ஜோன்ஸ் கதாபாத்திரத்தை நடித்தவரோட நடிப்பும் அதை விஎஃப்எக்ஸில் கொண்டு வந்த விதமும் தான் சொல்லணும். இந்த டேவிட் ஜோன்ஸ் கேரக்டரை எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ராஜா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் வர விஷுவல்ஸை பார்த்தா இந்த கேரக்டரை ஃபுல்லாக மோக்காப் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இது ஃபுல்லாக மோக்காப் இல்லை, வெறும் 10% தான் மோக்காப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேரக்டரை மேக்கப் போட்டும் எடுக்கலை, ஜஸ்ட் ஆக்டரை பர்ஃபார்ம் பண்ண வச்சு எடுத்துகிட்டு அதை வெறும் ரெஃபரன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கும் மேலே அனிமேட் பண்ணி தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் போட்டிருக்க அந்த சூட் ஜஸ்ட் பாடி மூமெண்ட்டை மட்டும் தான் கேப்சர் பண்ணும். இதை வெறும் டைமிங் ரெஃபரன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஃபுட்டேஜை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி ஃபுல் ஆக்ஷனையும் அனிமேட் பண்ணியிருக்காங்க. பில் நிகின்றவர் தான் டேவிட் ஜோன்ஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இவரை வெறும் ரெஃபரன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணாமல் இவரோட முக அடையாளங்களையும் அந்த கேரக்டரில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரை கான்செப்ட் ஆர்ட் பண்ணிவிட்டு தென் 3D ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஆக்டரை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தென் அதை பேஸ் பண்ணி 3D கேரக்டர் மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்சரிங், அதாவது கலரிங் ப்ராசஸ் போகும். ஒரு நிமிஷம், இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண ஒருத்தர் காஃபி குடிச்சிட்டு அந்த காஃபி கப்பை குப்பத்தொட்டில் போட்டிருக்காரு. கப்பில் இருந்த கொஞ்சம் காஃபி அந்த குப்பத்தொட்டில் செதறி இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு என்ன நினச்சாரு தெரியல, இதை ஃபோட்டோ எடுத்து வேறு வச்சிருக்காரு. டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இதையே நம்ம டெக்ஸ்சராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜை தான் டேவிட் ஜோன்ஸோட ஆக்டோபஸ் ஃபேஸ்க்கு டெக்ஸ்சர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, கிரியேட்டிவிட்டி காஃபி கப்லையும் இருக்குது, குப்பத்தொட்டிலையும் இருக்குது. ஷூட்டிங் எடுக்கிறப்போ டேவிட் ஜோன்ஸாக நடிக்கிறவருடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அதுவும் அவரோட கண்கள் ரொம்பவே நல்ல எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ டேரக்டர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கண்ணை சுற்றி மேக்கப் போட்டு டீட்டெயிலாக அவரோட நடிப்பை கேப்சர் பண்ணியிருக்காரு. டேவிட் ஜோன்ஸ் கேரக்டர் எழுதும்போது கொடூரமாகவும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. டேரக்டர் கூட அப்படி தான் இமேஜினேஷன் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆனால் பில் இந்த கேரக்டரை நடிக்கும்போது நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல ஃபன்னியாக நிறைய விஷயம் செஞ்சுருப்பாரு. உதாரணத்துக்கு பேசி முடிக்கும்போது ஒரு மாதிரி இழுக்கிறதும், வாயில் வித்தியாசமான சத்தம் கொடுக்கறதுன்னு நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காரு. இதுவே வேறு டேரக்டராக இருந்தால் இல்லை இதெல்லாம் வேணாம், நான் சொன்னதை மட்டும் நடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கோர் வெர்பின்ஸ்கி அவரோட பர்ஃபார்மன்ஸை ரசித்து அதையே ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வந்திருக்காரு. அது படத்துலையும் ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 3Dயில் அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக் பண்ணுவாங்க, அதாவது கேரக்டரை ஒரு பப்பட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இவருக்கு மட்டும் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் முடிகிற வரைக்கும் ரிக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. காரணம், அனிமேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் ஃபுட்டேஜை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டடி பண்ணும்போது ஒரே ஃபுட்டேஜை நிறைய தடவை பார்க்க வேண்டியது வரும். மனுஷன் ஒவ்வொரு ஷாட்லையும் புதுசாக நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இதனாலேயே இவரோட கேரக்டரை திரும்ப ரிக் பண்ண வேண்டி இருந்துகிட்டே இருக்குது. இந்த டேவிட் ஜோன்ஸ் கேரக்டர் அனிமேட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஆக்டோபஸ் தாடி. அந்த ஆக்டோபஸ் தாடி கால் மட்டுமே மொத்தம் 40 இருக்குது. 40யும் மேனுவலாக அனிமேட் பண்ணால் வருஷ கணக்கில் அனிமேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கு விஎஃப்எக்ஸில் டைனமிக்ஸ் மூலயமா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அவர் அசைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்டோபஸ் கால்கள், அதாவது தாடிகள் அசையும். அதே சமயம் ஆக்டோபஸ் காலில் இருக்க அந்த கிரிப்னஸும் அந்த தாடியில் இருக்கும். இதன் மூலமாக தான் இவங்க இந்த அனிமேஷனை ரியாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. சேம் டைம் இந்த ஆக்டோபஸ் கால்களை மேனுவலாகவும் ரிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேவையான இடத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணிக்க முடியும். டேவிட் ஜோன்ஸ் ஒரு சீனில் பியானோ வாசிப்பார். படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் கால் தான் வாசிக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அதை இமேஜினேஷன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்டை ஃபீல் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னொரு ஷாட்டில் வேற ஒருத்தவங்க கையால் பியானோ வாசிச்சிருக்காங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்த்த அந்த சூப்பரான விஷுவலை கொடுத்துருக்காங்க. ஒரு கதையை எழுதும்போது அதனுடைய எழுத்தாளரோ இல்லை டைரக்டரோ அவங்களுடைய கற்பனையில் தோன்றதை ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் அதை நம்பக்கூடிய விஷுவலாக மாற்றுறதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு தேவைப்படுது. குறிப்பாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிக்கிற நடிகர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்குது. அந்த வகையில் பில் நிகில் அவர்கள் அவருடைய சிறப்பான நடிப்பை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும்.